श्रीहरये नमः। प्रेमिकं सद्गुरुं भजे. சரத்கால நவராத்திரி உற்சவம் நடந்துருக்கு. எல்லாரும் அவாவா வீட்லேயும் கிராமத்துலேயும் தேசத்துலேயும் அவாவாளுக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா நமக்கு முக்கியமாக 3 தேவிகளுடைய அனுகிரகம் வேணும். துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதின்னு. முதல் 3 நாளைக்கு துர்கா தேவியை பிரார்த்தனை பண்ணுறோம். நான் உடம்புல சக்தி வேணும். ஹெல்த் இஸ் வெல்த்துங்கிறாளே, அந்த சக்திக்காக முதல் 3 நாளைக்கு சக்தி இருந்தால் தான் அப்புறம் வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்க முடியும். அதுக்கு வா தகுந்த மாதிரி வேலை பண்ணணுமே. அந்த வேலை பண்ணினா தான் பணம் கிடைக்கும். அதுக்காக அடுத்த 3 நாளைக்கு மகாலட்சுமி கிடைச்சா, பணம் கிடைச்சா அதை நல்ல விதத்தில் செலவு பண்ணணும். நம்ம போதைக்கு அடிமையாகாமல் நம்ம குடும்பத்துலேயும் நாட்டுக்கும் உபயோகப்படுத்துகிற மாதிரி, தர்மத்துக்கும் செலவு பண்ணுற மாதிரி நல்ல பணமாக வரணும். அதை நல்ல விதத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல புத்தி வரணும். அதுக்காக சரஸ்வதி பூஜை 3 நாளைக்கு பண்ணுறோம். நம்ம இந்த யூடியூப் சேனலில் தேவி ஸ்தோத்திரங்களை போட்டுருக்கோம். அதில் துர்கா சப்தஸ்லோகி அல்லது சண்டி சப்தஸ்லோகின்னு சொல்லுவாள். அந்த 700 ஸ்லோகம் மார்க்கண்டேய புராணத்தில் இருக்குது தேவியை பற்றி. அந்த 700 ஸ்லோகம் படிக்க முடியாதவா இந்த 7 ஸ்லோகத்தை படித்தாலே அதனுடைய பலன் கிடைக்கணும்னு சொல்லியிருக்கு. அதனால் அதை சொல்லியிருந்தோம். அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லணும்னு ஒரு பெரியவர் அதில் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். அவருக்காகவும் எல்லாருக்காகவுமாக அதை சொல்கிறோம். அந்த சண்டி சப்தஸ்லோகியில் முதல் ஸ்லோகம், ஞானி நாமபி சேதாம்சி தேவி பகவதி ஹிசா பலாதாகிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி. இதனுடைய ஆரம்பத்தினுடைய சுருக்கத்தை ஒன்று சொல்கிறேன். சைத்திரவம்ச சமுத்பவா சுரதோ நாம ராஜாசீத்து. சுரதன்னு ஒரு ராஜா இருந்தான். சைத்திர வம்சத்தில் தோன்றினவன். சித்ராங்கிறவர்களுக்கு தோன்றினவன் அல்லது ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவன். அந்த சைத்திரன்னு அந்த வம்சத்தில் தோன்றின சுரதனுங்கிற ராஜா சமஸ்தேட்சிதி மண்டலி, இந்த உலகத்துக்கே ராஜாவாக இருக்கான், சக்கரவர்த்தியாக. இருந்தாலும் கோலாவித்வம்சிகள்னு சில பேர் கொஞ்சம்தான் படையோடு இவனுடைய போராத காலம் அவன் தோற்று போயிட்டான். கடைசியில் வேட்டைக்கு போகிறேங்கிற வியாஜத்தில் மிருகையா வியாஜேனன்னு வேட்டைக்கு போகிற வியாஜத்தில் காட்டுக்கு வந்துவிட்டான். என்னுடைய யானை, என்னுடைய படைகள்லாம் எதிரிகள்கிட்ட மாட்டிந்து கஷ்டப்படுவேன்னு வருத்தப்பட்டுருக்கான். அதே டயத்தில் இன்னொரு வைசியன் அங்கே வரான். அவனும் கவலையோடு இருக்கான். நீ யாரப்பான்னு கேட்க அவன் சொன்னான், சமாதின் நாம வைசியோகம். எனக்கு சமாதின்னு பெயர். நான் பந்துக்கள்கிட்ட பிரியமாக தான் இருந்தேன். ஆனால் அவள் என் சொத்தை அபகரிக்கணும், என் மனைவி குழந்தைகள்லாம் என் சொத்தை பிடிக்கிட்டு என்னை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டா. அப்படி கஷ்டப்பட்டுருக்கேன். 2 பேருமா பக்கத்தில் மேதஸ்ங்கிற ரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு போகிறார்கள். அந்த ஆசிரமே பிரசாந்த ஸ்வாபதா கீர்ணம்ங்கிற, ஏன்னா நல்ல மகாத்மாக்கள் இருக்கிற இடத்துல மனசாந்தி தானாகவே ஏற்படும். அங்கிற மிருகங்களே ஒன்றுக்கொன்று விரோத மனப்பான்மையுடைய மிருகங்களே அந்யோன்யமாக இருக்குது. அங்கே இவ 2 பேரும் தங்கள் கஷ்டத்தை சொல்ல அவன் சொல்கிறான், அந்த வைசியன்னு சொல்கிறான், என்னுடைய பந்துக்கள் என்கிட்ட ஸ்நேகம் இல்லாமல் இருந்தால் கூட நான் அவள்கிட்ட ஸ்நேகமாக இருக்கேனே, ஏன் இப்படி இருக்குது? அதுக்கு சொல்கிறார் இந்த ரிஷி, ஞானி நாமபி சேதாம்சி. அதான்ப்பா அம்பாளுடைய மாயேங்கிறார். நீ அஜ்ஞானி. இந்த மகாமாயை என்ன பண்ணுறாள்னா ஞானிகளுடைய மயசையே பிடிச்சி பலாதாகிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி. பகவதி, எல்லா ஸ்திரீகளுக்கும் பகம் இருக்குது. இங்கே சொல்கிற பகம்ங்கிறது ஐஸ்வர்யம், தர்மம், யசஸு, ஞானம், வைராக்கியம், மோட்சம், பணம், இதெல்லாம் தான் பகம்னு பேர். அந்த 6 பகம் உடையவள் தேவி பகவதி ஹிசா. ஞானிகளுடைய சேதஸையை பிடிச்சி எல்லாத்தையும் உதறித்தள்ளிட்டு வந்த அந்த பரத ராஜரிஷி கடைசியில் பாகவதத்தில் பார்க்குறோம், ஒரு மானிடத்தில் மயங்கிட்டார். தன்னிடத்திலே தோன்றின புத்திர மித்திராதிகள்லாம் விட்டுட்டு வந்தவருக்கு அந்த மானிடத்தில் ஆசை வந்துடுச்சு. அதுதான் பலாதாகிருஷ்ய மோகாய.
வசிட்டர் எப்பேற்பட்ட ஞானி, வாசிட்ட ராமாயணம்னு இருக்கு. அப்பேற்பட்ட அந்த வசிட்டர் அவருடைய குழந்தைகளை விஸ்வாமித்தர் பிரேரணை பண்ண ஒரு ராட்சசனால அந்த குழந்தைகள்லாம் போயிட்டார்கள். அப்போ அவர் என்ன பண்ணினார், தன்னுடைய உடம்புல பாசத்தை கட்டிந்து நதியில் போய் விழுந்தார், உயிரை விட்டுவிடலான்னு. ஏன்னா கட்டிக்கலேன்னு நீச்சல் அடிச்சு நமக்கே தப்பிக்க தோணும். அதனால் உடம்புல பாசத்தை கட்டிந்து நீச்சல் அடிக்கலாம சாயகலான்னு விழுந்தார். ஆனால் இவர் விழுந்த உடனே அந்த நதி என்ன பண்ணிடுத்து, அவருடைய பாசத்தெல்லாம் கட் பண்ணி விட்டு அவரை கரையேற்றிடுச்சு. அதனாலே அந்த நதிக்கே விபாஷான்னு பேர் வந்துடுச்சு. அப்புறம் வேறொரு நதியில் குதிக்கிறார், நதியில் முங்கி போய்விடலாம்னு. அந்த நதி என்னோட இவரை பார்த்து பயந்து 100 பிரிஞ்சு ஓடிடுச்சு. அதனால் அதுக்கு சதத்ரு அன்னு இப்படி நதிகளுக்கெல்லாம் பேர் காரணம் சொல்கிறார். அப்படி வசிஷ்டர் கூட ஆத்மஹத்தி பண்ணிக்கணும்னு தோன்றது, விஸ்வாமித்திரர் கூட அடுத்தவரை அழிக்கணும்னு தோன்றதுன்னா இது என்னடான்னா அதான் அம்பாளுடைய மாய. பலாதாகிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சி. அதனால் அந்த மாயையை தாண்டறதுக்கு அந்த மாயாதேவியை ஆசிரியிக்கணும் என்பது இந்த முதல் ஸ்லோகத்தினுடைய கருத்து. அடுத்த ஸ்லோகத்தை ஒவ்வொரு நாளைக்கு அனுபவிப்போம். நமஸ்சண்டிகாயை ஸ்ரீ மகாதேவ்யை நமஹ. ராதே கிருஷ்ணா.